வணக்கம் மக்களே. நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பன்னாடா நாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் திமுக காரவங்க ஒரு மொழிப்போர் தியாகிகள் கூட்டம், வீர வணக்கம் அந்த மாதிரி மொழிப்போர் தியாகிகள் கூட்டம்னு ஒன்று நடத்தினாங்க. மொழிப்போரை வச்சு எத்தனை நாள் தான் அரசியல் நடத்துவாங்க இந்த திமுகன்னு தெரியல. சரி, ஏதோ ஒன்று செஞ்சு தொலையட்டும். அந்த கூட்டத்தில் இந்த ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நாய் இருக்குதுல்ல, ஒரு பன்னாட நாய். அந்த நாய் என்ன பேசி வச்சிருக்கு தெரியுமா? சமீபமாக நடந்த ஒரு கூட்டத்தில் நம்ம தாவேகா அபிமானி பொண்ணு நிர்வாகின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடா சிரிச்சாங்க. விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த நாய் சொல்லுது, பிடிச்சா போ, இங்கே தானே இருக்கு பனையூர் பங்களாக்கு போ, நிறைய ரூம் இருக்கு, போய் படுத்துக்கோ. இந்த நாயெல்லாம் என்ன செய்யணும், எந்த விளக்கமாத்த எடுத்து அடிக்கணும்? அப்போ ஒரு நிர்வாகியோ ஒரு தொண்டரோ ஒரு அபிமானியா இருந்தா நீ இந்த வார்த்தை கேட்ப. அப்ப திமுகல எத்தனை பெண் நிர்வாகிகள் இருக்காங்க, பெண் அபிமானிகள் இருக்காங்க. அப்ப இந்த வார்த்தை அவங்களுக்கு தானே சாரும். அவங்களும் உங்களை பிடிச்சுதானே இருக்காங்க உங்க கட்சியில. அப்ப அவங்கள்ட்ட போய் நீ இந்த வார்த்தையை கேட்டுருவியா? கேட்டேன்னா விட்டுருவீங்களா? இன்னும் திமுகல இருக்கிற பெண்கள் யாருமே இதுக்கு பேசலேன்னு மன வருத்தமா இருக்கு. அது இந்த தாவேகா நிர்வாகி திமுக நிர்வாகி அப்படின்றதுல பெண்ணை இந்த மாதிரி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு செருப்படுத்து நீங்க அடிச்சிருக்கணும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே நாய் நடிகை நயன்தாரா இருக்காங்கல்ல, அவங்கள ஏதோ இந்த மாதிரி ஆபாசமா பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இருந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல சேர்த்துக்கிட்டாங்க. இவங்கதான் துரைமுருகன் அமைச்சரா இருந்த ஒரு பெண்களை பத்தி ஆபாசமா பேசுனதுக்கே நீக்கிட்டு அப்புறம் சேர்த்துக்கிட்டாங்களே, அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு நடிகை நயன்தாரா அவங்களும் பெண் தான், அவங்கள பேசுனதுக்கு நீ விளக்குனேல கட்சியில இருந்து. அப்ப தமிழ்நாட்டு பெண்கள் என்ன தக்காளி தொக்கா உனக்கு? தமிழ்நாட்டு பெண்களை ஒரு மேடையில இவ்வளவு ஆபாசமா பேசியிருக்கான். அவனை நீங்க இன்னும் கட்சியில வச்சிருக்கீங்கன்னா உங்க கட்சியில பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, என்ன மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு? அப்புறம் பெண்ணியம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த பொம்மை மாதிரி ஒண்ணு வரும், திவ்யா சத்யராஜ் மக, அது இப்படி ஆடாம அசையாம இப்படி நின்னுக்கிடும். விஜய் அண்ணா உங்க கட்சிக்காரவங்க பூரா பெண்களை மிகவும் ஆபாசமா போறாங்க, ட்விட்டர்ல பதிவு போடுறாங்க. அதை நீங்க கண்டிக்கணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ அந்த பொம்மை மாதிரி பேசும். அந்த பொம்மையெல்லாம் இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. ஏமா என்ன கோபால கிடக்குறியா? இப்படி ஒருத்தன் ஒரு பப்ளிக்கா பேசிட்டு இருக்கான், அவனை பேசுறதுக்கு துப்பு இல்ல. அப்புறம் அங்கேயே பொய்ஸ்னவின்னு ஒண்ணு இருக்கு, அது வாயை திறந்தாலே பொய் பூட்டதான். இந்த வயசுக்கு இது இவ்வளவு பொய் பேசுனா இதெல்லாம் வளர்ந்து நின்றுச்சுன்னா நாடு தாங்குமான்னு தெரியாது. அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ட்விட்டர்ல கீழே பதிவுகள், அது போடுற பதிவுக்கு கீழே நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் பேசுறாங்கன்னு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. ஃபேக் ஐடியாஸ் வச்சு அவங்க ஆளுகளையே பேச வச்சிருந்தா அந்த அம்மா. அந்த பதிவெல்லாம் நான் எடுத்து கொண்டு போய் நான் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன். ஏமா இப்படி ஒருத்தன் முகம் தெரியாம ட்விட்டர்ல ஒருத்தன் ஃபேக் ஐடியில போடுறதுக்கு நீ கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியே, உன் கட்சிக்காரன் உன் பேச்சாளர் இவ்வளவு ஆபாசமா ஒரு பப்ளிக்கா பெண்களை இவ்வளவு கேவலப்படுத்தியிருக்கானே, உனக்கு ஒரு சுருக்குன்னு இல்லையா? நீ தான் தமிழ்நாட்டுல பெண்ணா? மித்த நாங்கெல்லாம் ஒன்னு பெண்ணா தெரியலையா உனக்கு? அப்புறம் ஒண்ணு கிழிஞ்ச பர்சு அப்படிலாம் நம்ம ஒரு தனி மனித தாக்குதல் சொல்ல வேண்டாம், சரி விடுங்க. டாக்டர் சர்மிளான்னு ஒண்ணு, அது டிவிக்கு பேசும், திமுக காரி நானு அப்படின்னு சொல்லிட்டு பேசும். ஏமா உனக்கு கூட அது தெரியலையா? பெண்களை இவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காரே, அவரை பத்தி பேசணும், இப்படி இந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும், இப்படிலாம் பேசக்கூடாது, உன் கட்சிக்காரனா இருந்தாலும் தெரிவிக்கணும். அப்புறம் இந்த லட்சுமி சுப்பிரமணியன் ஒண்ணு இருக்கு, பத்திரிகையாளர். அது எங்க போனாலும் சரி டிவிக்கே விஜய் அவருக்கு ஒண்ணும் இல்லை, அவர் அன்டெஸ்டட், அவருக்கெல்லாம் இவங்க கொடுக்குற கருத்து கணிப்பெல்லாம் வராது வைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லும். சரி, நீ டிவிக்கு போறியே, நீ விஜய கடி, சரி இவ்வளோ பெரிய ஆபாசமா ஒருத்தன் பேசியிருக்கானே, அதை இப்படி திமுக பேச்சாளர் இப்படி ஒரு மேடையில இப்படி பேசியிருக்காரு, அவரை திமுக தலைமை கண்டிக்கணும், நான் என் எதிர்ப்பை பதிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிலனாச்சும் நீ பதிவு பண்ணியா? அதை எப்படி நீ பதிவு பண்ணுவ? இப்ப சமீபத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மாலை முரசுல ஒரு டெபியூட்டிக்கு நீ வந்திருந்த. அப்ப ஃபெலிக்ஸ் கேட்கிறாரு, ஏமா நீ இவ்வளவு பேசுறியேம்மா விஜயை பத்தி, பத்திரிகை துறையில ஒரு பத்திரிகையாளர் ஒரு நிருபர் போய் ஒரு செய்தி சேகரிக்க போகையில சிட்டிங் எம்எல்ஏ
சிட்டிங் எம்எல்ஏ அவரை அடிச்சு குண்டாசை வச்சு உயிர் போற அளவுக்கு தாக்குனாரே, அதுக்கு நீ ஏதாச்சும் ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ணியாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, டிவியில உட்காந்துக்கிட்டு சொல்லுது, நான் ஏன் அதை பத்தி கேட்கணும்? அப்ப நீ என்ன பத்திரிக்கைக்காரி? எங்கேயாச்சும் காசு வாங்கிட்டு வந்து டிவிக்கு கடிச்சு வைக்கிறதுக்கு தான் நீ பத்திரிகையாளர்னு சொல்லி போட்டு வந்து உட்காடுறியா? அதுக்கு தான் நீ வந்து உட்காடுறியா? பத்திரிகையாளரை தாக்குறத கேட்கலையாமனா நான் எதுக்கு கேட்கணும்னு அந்த அம்மா பப்ளிக்கா சொல்லுது. இப்படி நீ அந்த அராஜகத்தை எல்லாம் கேட்க மாட்ட, டிவிக்கு கடிச்சு வைக்க மட்டும் வருவ, என்ன அப்படிதானே? அப்புறம் இன்னொன்னு தீக்கால இருக்கே மதிவதினி, நான் பெண்ணியம், நான் பெண்ணியத்தை காக்க வந்தவள், மிக்க வந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசும். இப்படி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், அவனை இன்னும் கட்சியில வச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவனை பிடிச்சி ஜெயில போடணும். கட்சியில நீ வச்சுக்கோ, கர்மாந்திரம் பண்ணிக்கோ. பெண்களை இவ்வளவு பப்ளிக்கா அசிங்கமா பேசினவன முதல்ல கைது செய்யணும். அதுக்கு யாராச்சும் கொடுத்தீங்களா? இனிமே இந்த பெண்ணியம் பேசுறேன், பெண்ணு பாதுகாப்பை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு வைங்க, பாத்துக்கோ. முதல்ல உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, தமிழ்நாட்டு பெண்களுக்கு மதிப்பா பேசுறதுக்கு கத்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க கட்சிக்காரவங்களை பத்தி பேசுறதுக்கோ, அவங்க எப்படி நடந்துக்கணும், அவங்க எப்படி பெண்கள்கிட்ட பேசணும் அப்படின்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல உங்க கட்சியில இருக்கிற அந்த ஆபாச பேச்சாளரை அடக்கி வைங்க. இல்ல அப்படின்னா 26ல அடக்கப்படுவீர்கள். ஆனா உன்ன அந்த மகளிர் ஆணையன்னு வந்துரும். அதுல நம்ம குஷ்பக்கா தான் தேசிய மகளிர் ஆணையத்துல தலைவின்னு வேற கேள்விப்பட்டேன். இப்ப அந்த அக்கா இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா பாஜகல ஒரு ஆளை கொண்டு வர்றாங்க, ஒரு ஆளை நீக்குறாங்க. அதனால அந்த அக்கா இருக்கா என்னன்னு தெரியல. சரி, நீ நம்ம விட்டுருவோம், பொதுவாகவே பேசுவோம். தேசிய மகளிர் ஆணையம், இந்த தமிழ்நாட்டுல இருக்க மகளிர் ஆணையம், அவங்களாம் எங்கம்மா போனீங்க? எங்க போனீங்க? இங்க நடக்கிற இந்த ஆட்சி வந்து நல்லாட்சியா காட்டாட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஊருக்குள்ள புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க, ஏர்போர்ட்டுக்கு போற பொண்ணை பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க, சின்ன குழந்தைய பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க. ஒரு 16 வயசு பிள்ளைகிட்ட கஞ்சா எப்படி கிடைக்குது? அந்த பொண்ணு கஞ்சா அடைச்சுக்கிட்டு கஞ்சாவை வித்துக்கிட்டு திரிஞ்சிருக்கு. அத போலீஸ்காரன் பிடிச்சதுக்கு அது அந்த கஞ்சா போதையில என்னென்னமோ பேசுது, பதைக்குது. அதெல்லாம் பார்த்தா இந்த தேசிய மகளிர் ஆணையம் இருக்கீங்களே, நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அப்புறம் இப்ப நேத்து இப்ப கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு மக்களே. ஒருத்தவங்க நம்ம தாவேக்கா தொண்டர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க வச்சிருக்கீங்கன்னு விசாரிக்க போயிருக்காங்க. அவங்க டிவிக்கு துண்டு போட்டு போவாங்கல்ல, போன உடனே ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்கள, நீ இந்த இதெல்லாம் கேட்டு வரக்கூடாது, டிவிகேக்கு ஓட்டு கேட்டோ, டிவிக்கு துண்டு போட்டுட்டோ, டிவிகேக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டோ நீ இந்த ஏரியாக்குள்ள நுழைக்கூடாது. எங்க துறைமுகம், யாரு நம்ம ரவுடி சார் சேகர் பாபு இருக்காருல்ல, அவருடைய ஏரியா, அங்க மிரட்டி இருக்காங்க நம்ம தாவேக்கா நிர்வாகிகளை. மிரட்டி அந்த பெண் அந்த கூட போனாங்கல்ல, ஒரு 2-3 பெண்களும் போயிருக்காங்க, ஒரு 4-5 ஆண்களும் போயிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு அடிதடி பண்ணையில ஒரு கர்ப்பிணி பெண், ஒரு 4 மாச கர்ப்பிணியா இருக்கிற ஒரு பெண்ணை தள்ளி விட்டு தள்ளி விட்டு எட்டி உதைச்சிருக்காங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா மக்களே, இப்ப கீழே விழுந்து ஒரு கை காலு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு கட்டு போட்டு ஒரு மாசத்துல 2 மாசத்துல இருந்தான். அந்த குழந்தை களைஞ்சிருந்துச்சுன்னா இது யாரு பொறுப்பு? ஒரு உயிரை உருவாக்க முடியுமா? நம்ம அந்த போன உயிரை திருப்பி அதை நீ கொண்டு வர முடியுமா? நீ எல்லாம் என்ன மனுஷ ஜென்மன்னு தெரியல. ஒரு கர்ப்பிணி பெண்ணை தள்ளி விடுறேன்னா நீ எல்லாம் ஒரு தாய் வயிற்றுல இருந்து தான் வந்தியா அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். உனக்கு அவ்வளவு வெறியா? அடுத்த வரக்கூடாதுன்ற வெறியில ஏன் இருக்க? நீயே கொள்ளை அடிக்கணும், நீயே ஆளணும், ஒருத்தர் நல்ல வரலானே அப்படின்னு ஏன் அவ்வளவு இதா இருக்கீங்க? ஒரு கர்ப்பிணியை தள்ளுறது ஒரு ஆளு, ஒரு ஆட்டோக்காரர், அவர் அந்த ஆட்டோ யூனிஃபார்மோட தான் இருக்காரு, அவரை தள்ளி விட்டுட்டு அவருக்கு பாவம் ஃபிக்ஸ் வந்துருச்சான். அந்த ஆஸ்பத்திரியில கொண்டுட்டு போறப்பே ஃபிக்ஸ் வந்துருச்சு, 2 தடவை ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம துறை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அண்ணனும் போயிருக்காரு, ஆதவ அர்ஜுனாவும் அங்க போயிருக்காரு. அங்க போய் இது பண்ணியிருக்காரு. அப்ப ஆதவ அர்ஜுனா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்படி இந்த பொண்ணுக்கு தான் அடிபட்டிருக்கு, ஆனா இப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம், நல்ல விஷயம் மக்களே, அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகல, அந்த பெண் நல்லா தான் இருக்காங்க. அந்த பெண்ணை பக்கத்துல நிக்க வச்சுட்டு தான் பேட்டி கொடுத்தாங்க. சரி, கடவுள் புண்ணியத்துல அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் நடக்கல. அந்த ஐசியூல இருக்காரே, அவருக்கு ஒண்ணு நடக்க ஒன்னாயிருச்சா என்ன செய்ய முடியும்? அடுத்து நம்ம ஆதவ அர்ஜுனா வந்து கார்ல ஏறி போகையில, நான் இங்கதான் இருப்பேன், முதல்ல என் சட்டையில கை வைங்க, என் சட்டையில கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போறாரு. ஆம்பளையா இருந்தா ஆம்பளையாள்கிட்ட மோதுங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு கூத்து பாத்தீங்களா, அந்த இது நடந்துருச்சுல, இது இப்படி அடிச்சு தள்ளி போட்டவங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வீடு புகுந்து போய் அடிக்க போனாங்களாம்.
நான் தனியா இருந்தேன், எங்க வீட்டுல ஆளே இல்லை, நானும் என் மகளும் மட்டும்தான் இருந்தோம். மடன்னு 7 பேர் 8 பேர் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு நீ டிவி கேக் தான் ஓட்டு போடணும் வைக்கணும். மக்களே, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணுங்க. முதல்ல இந்த எந்த கட்சியா இருக்கட்டும், திமுகவே இருக்கட்டும், போய் பிரச்சாரத்துக்கோ ஒரு இதுக்கோ போனாலும் வீட்டுக்கு வெளியே நிற்போம். ஏம்மா உன் வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு, இத்தனை ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சரிங்கம்மா இப்ப திமுக காரவங்க போனாங்கன்னா திமுக ஓட்டு போடுங்க, தாவேக்கா காரவங்க போனாங்கன்னா தாவேக்கா ஓட்டு போடுங்க, காங்கிரஸ் காரங்க காங்கிரஸ், இப்படி சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். திப்புன்னு எவனாச்சும் உள்ளுக்குள்ள போவானா? இப்ப அப்படி ஒரு கதையை கட்டி ஒரு 2 பொம்பளையால, அது இங்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் இங்கிட்டு ஒரு பிளாஸ்டிக், ஐயா என் மாரில தள்ளி விட்டுட்டானே வச்சுட்டானே, நடிப்பு. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க முடியாதுன்னு தான் சிவாஜி சார் செத்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன நடிப்புன்றீங்க? அப்படியே நரேட்டிவா மாத்துறாங்க. நம்ம ஆளுகளை அவங்க அடிச்சு புட்டு இப்ப இவங்க போய் சேர்ந்து அடிச்சாங்களாம். எதுக்கு அடிக்கணும்? இல்ல எதுக்கு அடிக்கணும்? ஏம்மா உன் வீட்டுல ஓட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டா அந்த அம்மா சொல்லுது, நீ டிவி கேக் தான் ஓட்டு போடணும், உன் கூகுள் பே நம்பரை கொடு, நான் அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு என்னை மிரட்டுனாங்க. சொல்ற பொய் சொல்லணும்னாலும் ஒரு பொருந்துற மாதிரி சொல்லுங்கம்மா. நடிப்பா இருந்தாலும் ஒரு படத்துல சொல்லுவாங்க, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாண்டா அப்படின்றனால, புழுகிறதா இருந்தாலும் ஒரு நியாயமா புழுகுங்க. என்ன, உங்க ஆட்சியில டிவி கேக்காரை வந்து அடிச்சானா? யாருமா வீடு பூந்து அடிச்சா? இது உங்க கட்சியின் கொள்கை. வீடு பூந்து அடிக்கிறது, பொம்பளையால இழுத்து போட்டு அடிக்கிறது, பொம்பளையால ஆபாசமா பேசுறது, இதுதான் உங்க கட்சியின் கொள்கை. அதனால அந்த மாதிரி தாவேக்காக்காரை செஞ்சான்னு சொல்லி சொன்னா உலகம், தமிழ்நாடு யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீ வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க. என்ன, அடுத்த தடவை வேற எதாவது ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நாடகம் வெளிவந்துருச்சு, நீ திமுக காரி தான் நம்மள, நம்ம மேல கலைஞர் போட்டோ இங்கிட்டு ஸ்டாலின் போட்டோன்னு வச்சுக்கிட்டு என்னமோ பரிசு வாங்கிட்டு இருக்கியாம்ல, உன் குட்டு பூரா வெளிப்பட்டு போச்சு. விர்ச்சுவல் வாரிசுக்கெல்லாம் 1/2 மணி நேரம் போதும், உன் வண்டவாளத்தெல்லாம் இழுத்து தண்டவாளத்துல விட்டுருவாங்க. என்ன, அதனால ஒரு ரீலு அந்து போச்சு. அடுத்த தடவையெல்லாம் வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நாங்க அதை கண்டுபிடிச்சிருவோம். எங்க விர்ச்சுவல் பாய்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க, கொஞ்சம் ஒதுங்கி போங்க. நீங்கெல்லாம் நம்பிகார் காலத்து டெக்னிக்கை வச்சிருக்கீங்க, எங்க பசங்க அப்டேட்டா இருக்காங்க. என்ன, பார்த்தா